कृष्णे स्थिता हिया सर्वविद्यां स्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्. இங்கு கூடியிருக்கும் சாது பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான நமஸ்காரங்கள். பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான நமஸ்காரங்கள். நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மங்கள ரூபிணி அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. இங்கு மேடையின் அமைப்பை பார்த்தவுடன் மேடையில் திருமூவர் சதுரகிரி மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஏன் இந்த மலை அடிவாரத்தில் என்று யோசித்த பொழுது, சதுரகிரி மலை என்றாலே நாம் அனைவரும் அறிவோம், அது மிகவும் ஆன்மீக உயர்வு பெற்ற மலை, மேலும் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த மலை என்று நாம் அனைவரும் அறிவோம். திருமூவர் மூவரும் கீழே இறங்கி வந்து நம்மை ஆன்மீக உயர்வுக்கு அழைத்து செல்வதற்காக அவர்கள் மலையடிவாரம் வந்திருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் என்னோடு வாருங்கள், நான் உங்களை ஆன்மீக உயர்வுக்கு, அதாவது மோட்சத்திற்கு அழைத்து செல்கின்றேன் என்று மங்கள ரூபிணி அன்னை கூறுகின்றார். அன்னையார் தென்னகம் விஜயம் செய்தார். அப்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சென்னை வந்து அதன் பின்னர் சசி மகாராஜ் அவரை அழைத்து கொண்டு பெங்களூருக்கு விஜயம் செய்தார். பெங்களூரில் இருக்கும் பொழுது 24 மார்ச் 1911 ஒரு நாள் மாலை வேளை அன்னையார் தன் அறையிலிருந்து 2-3 பக்தைகளுடன் வெளியே வருகின்றார். அன்று ஆகாயம் ஒப்பில்லா அழகுடன் காட்சியளித்து கொண்டிருந்தது. சூரியன் அஸ்தமமாகும் வேளை. அந்த அஸ்தமத்தின் அழகை ரசிக்க வேண்டும் என்று விரும்பிய அன்னை தன் அறைக்கு பின்னால் இருந்த குன்றின் மீது ஏறினார். ஏறி அங்கிருந்து சூரிய அஸ்தமன அழகை ரசித்து கொண்டிருந்த அவரது மனம் மிகவும் அந்த இயற்கை சூழலில் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். அங்கே அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். இதை கேள்வியுற்ற சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், எனது அன்னை பர்வதவாசினி ஆகிவிட்டாள், எனது அன்னை பர்வதவாசினி ஆகிவிட்டாள் என்று கூறிக்கொண்டே வேகமாக அந்த பருத்த தேகத்துடன் மூச்சிறக்க அந்த சிறு குன்றின் மீது ஏறினார். ஏறி சென்று அன்னையின் பாதங்களில் தலை வைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தேவி மகாத்மியத்திலிருந்து 3 மந்திரங்களை பாராயணம் செய்தார். அதை செய்துவிட்டு கருணைபுரி தாயே, கருணைபுரி அம்மா என்று பிரார்த்தனை செய்கின்றார். அன்னையும் ஒரு சிறு குழந்தையை எவ்வாறு தாய் அன்போடு தடவி கொடுப்பாரோ அதே போல் சசி மகாராஜின் தலையை வருடி கொடுத்தார். எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன, பாடல்கள் இருக்கின்றன, ஸ்துதிகள் இருக்கின்றன. ஆனால் சசி மகாராஜ் ஏன் இந்த தேவி மகாத்மியத்தின் 3 மந்திரங்களை எடுத்துக்கொண்டார் என்று பார்த்தால், இந்த 3 மந்திரமும் தேவி மகாத்மியத்தின் சரம ஸ்லோகம். அதாவது ஒவ்வொரு சாஸ்திரத்திற்கும் சரம ஸ்லோகம் என்று ஒன்று கூறப்படும். பகவத்கீதை என்று எடுத்துக்கொண்டால் கிருஷ்ண பரமாத்மா கூறிய சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. அர்ஜுனா, தர்மம் அதர்மம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் பாதங்களில் சரணடை, அஞ்சாதே, நான் உனக்கு மோட்சத்தை நல்குகின்றேன் என்று கூறினார். அதை போலவே இங்கு தேவி மகாத்மியத்தில் சசி மகாராஜ் பாடிய இந்த 3 மந்திரங்கள், அதாவது சர்வமங்கள மாங்கல்யே, இந்த மந்திரம்தான் அவர் பாடியது. அந்த மந்திரம்தான் இன்றும் எல்லா கோயில்களிலும், எந்த மங்கள காரியங்களிலும், ராமகிருஷ்ண மடங்களில், பக்தர்கள் வீட்டில் சந்தியா காலங்களில் ஆரத்தியின் போது நாம் பாடும் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே என்ற 3 மந்திரம். இந்த மந்திரம்தான் தேவி மகாத்மியத்தின் சரம ஸ்லோகம். இதன் அர்த்தத்தை பார்த்துவிட்டு அன்னை எவ்வாறு நமக்கு சர்வமங்கள ஸ்வரூபிணியாக இருக்கின்றார் என்பதையும் பார்ப்போம். மங்களம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அதற்கு பல அர்த்தங்கள் உள்ளது. உலகியல் மங்களம் என்று எடுத்தால் அது மனித பிறப்பு, கால்நடை செல்வம், அக்னி,
பொருட்செல்வம், யாகனை, சூரியன், நீர் மற்றும் பதவி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இது உலகியல் மங்களம். அதே நாம் அனைவரும் ஆன்மீக சாதகர்கள். நாம் எதை மங்களம் என்று கொள்ள வேண்டும் என்றால், அதாவது நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும், நல்லதோ கெட்டதோ, சுகமோ துக்கமோ, சரியானதோ தவறோ, அனைத்தையும் அன்னையின் அருளால், அனைத்தும் சக்தியின் அருளால் என்று உணரும் பொழுதுதான் நாம் உண்மையான மங்களத்தை அறிய முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அனைத்தும் சக்தியின் வெளிப்பாடு, சைத்தன்யத்தின் வெளிப்பாடு தான். எப்போது நாம் இதை உணர்கின்றோமோ அப்போதுதான் நாம் அமைதி அடைய முடியும். அதனால்தான், அதாவது மங்களம், அனைத்தும் மங்களம் என்பதை குறிப்பதால் தான் மனிதர்கள் மங்களத்தின் சொரூபமாக கருதப்படுகின்றார்கள். நாம் ஆண்களின் பெயரை குறிப்பிடும்போது ஸ்ரீ என்று குறிப்பிடுவோம். அதே இது பெண்களின் பெயரை கொடுக்கும்போது ஸ்ரீமதி என்று சொல்லுவோம். இந்த ஸ்ரீ, ஸ்ரீமதி இந்த இரண்டு வார்த்தைகளும் மங்களத்தை குறிக்கின்றது. ஸோ மங்களமான நம் மனித வாழ்க்கையை மேலும் மங்களமயமாக அன்னையார் காட்டும் வழியை நாம் காண்போம். அடுத்ததாக வார்த்தை வருகிறது சிவே. சிவே என்றாலும் மங்களமயமானவள். அந்த மங்களமயமான அன்னை, அவளை அடையும் பொழுதுதான் ஒரு மனிதன் பூரண நிலையை அறிகின்றான். அடுத்த வார்த்தை ஷரண்யே என்று இருக்கிறது. ஷரண்யே என்றால் அடைக்கலம். ஜீவன்கள் அனைத்திற்கும் ஒரே அடைக்கலம் அன்னைதான். திரையம்பகே, அதாவது அன்னை சந்திரன், சூரியன், அக்னி இவை மூன்றையும் தன் கண்களாக கொண்டு திரிநேத்திரியாக இருக்கின்றாள். இந்த திரிநேத்திரமும் ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்ற வெளிப்பாடுகளை கொண்டு வருகின்றது. மேலும் காலங்களில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களின் வெளிப்பாடுகளாகவும் அன்னையின் முக்கண் காட்டுகின்றது. நம்மிடம் இந்த 3 நிலைகளும் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்றால், அதாவது கடந்த காலம் என்பது எப்பொழுதும் நமக்கு நினைவுகளாக இருக்கின்றது. நிகழ்காலம் என்பது நமது கற்பனைகளாக இருக்கின்றன. காலங்களுக்கும் இந்த 3 நிலை, ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், இதில் இருக்கும் வரை நம்மால் இறைவனை அடைய முடியாது. அதனால் நாம் அன்னையிடம் பிரார்த்தனையும் செய்கிறோம். அம்மா கௌரி, நீ மிகவும் சௌமியமானவள், அழகானவள். நாராயணி, நீ என்னை இந்த 3 நிலைகளையும் கடந்து அழைத்து செல்வாயாக, உனக்கு நமஸ்காரம் என்று. அடுத்ததாக வருகிறது சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. அன்னை சக்தி ஸ்வரூபம். அவளுடைய சக்தியினால்தான் இந்த உலகில் சிருஷ்டி ஸ்திதி விநாசம், அதாவது அனைத்தும் பிறக்கின்றது, வாழ்கின்றது, மடிகின்றது. எல்லாமே அன்னையின் திருவிளையாடல் என்று புரிய வேண்டும். நாம் இப்போ புராண கதைகள் எடுத்துக்கொண்டால் அதில் ஆதி பராசக்தி சிருஷ்டிகர்த்தாவாக பிரம்மாவையும், பாலனகர்த்தாவாக விஷ்ணுவையும், சம்ஹாரமூர்த்தியாக சிவனையும் படைத்ததாக நாம் பார்க்கின்றோம். அப்போது அனைத்து சிருஷ்டி ஸ்திதி விநாசம் இந்த 3 நிலைகளுக்கும் மேலே நிற்பவர் அன்னை ஆதி பராசக்தி. அவளே குணாஸ்ரயா. குணாஸ்ரயா என்றால் சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த 3 குணங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றவள். நாம் மனிதர்கள் அனைவரும் செயல் புரிவது, நாம் கர்மங்கள் செய்வது எல்லாமே இந்த 3 குணங்களை கொண்டுதான். நாம் அனைவரும் அறிவோம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய கதையை. அதாவது 3 திருடர்கள், சத்துவ திருடன், ரஜோகுண திருடன், தமோகுண திருடன். இந்த 3 குணங்களையும் கடந்தால் மட்டுமே நம்மால் இறைவனை அடைய முடியும். அதனால் அன்னையின் பாதங்களில் நமஸ்காரம். நீ இந்த சிருஷ்டி ஸ்திதி விநாசம், மேலும் குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த 3 குணங்களின் வெளிப்பாடு எங்கு இல்லையோ அங்கே எங்களை அழைத்து செல்வாயாக தாயே நாராயணி நமஸ்காரம் என்று அன்னைக்கு நமஸ்காரம் செய்கிறோம். அடுத்த மந்திரம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே
சர்வஸ்யார்த்ரி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. அம்மா, என்று நான் உன்னுடைய சரணங்களில் சரணாகதி அடைகின்றேனோ, அதாவது சரணாகதி என்றால் அன்னையின் பிரிவில், அதாவது அன்னையை பிரிந்து வாழும் வாழ்க்கையை நாம் செயலற்ற நிலையாக உணர வேண்டும். அவ்வாறு அன்னையின் பிரிவில் நாம் விரக தாபம் அடைய வேண்டும். மேலும் நமக்கு அன்னையை பிரிந்து ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்று ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். அந்த ஒரு துடிப்பு நமக்கு வரும் வரையில் அன்னை பரித்ராண பராயணா என்றால் திக்கற்று நிற்கும் குழந்தைகளை காக்கும் தாய்மையின் மொத்த உருவமாக அன்னை வர வேண்டும் நம்மிடம். அப்பொழுது எப்போது வருவாள் அவள்? நாம் சரணாகத, தீன, ஆர்த்த, இந்த 3 நிலைகளில் நம்முடைய சரணாகதி செயல்படும். அதாவது அந்த நிலைக்கு நாம் போகும்போதுதான் அன்னையார் நம்மிடம் வருவார். அப்போது என்ன, முதல் நிலையில் என்ன நாம் உணர்வோம்? சரணாகதி என்றால் அதாவது இந்த உலகத்தில் இருப்பது அனைத்தும் செயல்படுவது எல்லாம் அன்னையின் விருப்பப்படி என்பதை நாம் உணர முடியும். அவ்வாறு உணரும் போதுதான் நாம் நமது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு அன்னையே உன் சரணங்களே எனக்கு புகழ் என்று அதை அடைவோம். அவ்வாறு அடையும் பொழுது அன்னையார் தன்னுடைய சத்வகுண ஸ்வரூப தரிசனத்தை நமக்கு வழங்குவார். அதன் பிறகு, அதாவது அன்னைதான் சர்வ சக்திமயி என்பதை உணரும் பொழுது ஒரு சாதகன் தன் இயலாமையை உணர்கின்றான். அப்போது அவன் மனம் என்ன நினைக்கும் என்றால், அன்னையே அனைத்து ஐஸ்வர்யங்களின் ஈஸ்வரி, இந்த அனந்த கோட்ட பிரம்மாண்டத்தின் நாயகி என்றதை உணர்ந்து அனைத்தும் அன்னையின் லீலையே என்று தரிசனம் செய்யும் பொழுது உலகத்தில் மேல் இருக்கும் தாகம், அதாவது உலகப் பொருட்களை அனுபவிக்க வேண்டும் என்ற தாகம் அவனுக்கு சற்றே தனிய துவங்கும். அவ்வாறு இந்த தாகம் தனிய துவங்கும் பொழுது அன்னை ரஜோகுண ஸ்வரூபத்தில் அவனுக்கு தரிசனம் தருகிறார். அப்போது அன்னையின் சக்தியையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் உணர்வதும் தான் நம்முடைய செயலற்ற தன்மையை உணரும் மார்க்கமாக நிற்கின்றது. அப்போது அனைத்தும் அன்னையின் செயல்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்த நிலை என்னவென்றால், இந்த அன்னைதான் அனைத்தின் செயல்பாடுகளின் சக்தியாக இருக்கின்றாள், ஈஸ்வரியாக இருக்கின்றாள், அவளுடைய திருவிளையாடல் தான் அனைத்தும் என்பதை உணரும் பொழுது நம் மனதில் அன்னையின் எண்ணம் எண்ணெய் ஒழுக்கு போல, அதாவது ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு எண்ணெய் ஊற்றும் பொழுது எவ்வாறு இடைவிடாமல் ஊற்றுமா, அதை போலவே நம் மனதில் எப்போது அன்னையின் எண்ணம் ஆழ்ந்து, அதாவது எப்பொழுதும் அன்னையின் எண்ணம் மட்டுமே இருக்கின்றது. அதாவது அனன்ய சிந்தா என்று கூறுவார்கள். வேறு எந்த சிந்தனையும் இன்றி அன்னையின் சிந்தனை மட்டுமே இருக்குமோ, அப்போது நாம் என்ன உணர ஆரம்பிப்போம் என்றால், ஏதுமற்ற ஒரு தனிமையை உணர ஆரம்பிப்போம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு பொருளும் உறவும் வஸ்துக்களும் எதுவுமே நமக்கு ஆனந்தத்தையும் அமைதியையும் நல்காது என்பதை உணரும் பொழுது, அப்பொழுது அன்னை தனது ஆனந்த ஸ்வரூபம், அதாவது தமோகுண ஸ்வரூபத்தில் நமக்கு தரிசனம் அளிக்கின்றார். இவ்வாறு எல்லாவற்றிலும் இந்த மாதிரி தரிசனம் கிடைக்கும் பொழுது அன்னைதான் அனைத்தில் பிராணரூபம், அனைத்தின் சைத்தன்ய ரூபம் என்ற நிலை நாம் பெறுவோம். அப்போது இந்த உலகத்தில் அனைத்தும் அன்னை மட்டுமே இருக்கின்றால், வேறு எதுவுமே இல்லை என்ற உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும். இதைதான் இந்த சர்வமங்கள மாங்கல்யே என்ற மந்திரம் அர்த்தமாக கொண்டுள்ளது. அத்தகைய நாராயணிக்கு நமஸ்காரம் என்று நமஸ்காரம் செய்கிறார் ஸ்ரீமரர். இப்பொழுது அன்னை எவ்வாறு இந்த சர்வமங்கள ரூபிணியாக நமக்கு அபயம் அளிக்கின்றார் என்பதை சில சம்பவங்கள் பார்க்கலாம். ஒருமுறை அமியபாலா என்ற ஒரு பக்தை, அவர் அன்னையை காண காசியில் வருகிறார். அப்பொழுது கூறுகிறார், என்னுடைய மருமகள் இறந்து விட்டாள் என்று. அப்போது அன்னை கூறுகிறார், அழுகின்றார், மிகவும் ஏங்கி ஏங்கி அழுகின்றார். யோகின்மாவிடம் கூறுகிறார், எனக்கு தேள் கொட்டியது போல வேதனை இருக்கின்றது என்று கூறுகிறார்.
அடுத்த நிமிடமே குருதேவரை பார்த்து பிரார்த்தனை செய்கின்றார். குருதேவா, அவள் மீண்டும் இந்த உலகில் இந்த உலக துன்பத்தை அனுபவிக்குமாறு வைக்காதே. உன் பாதங்களில் அவளுக்கு சரணம் அளித்துவிடு. அவளுக்கு ஜென்மமில்லா நிலை, அதாவது மீண்டும் பிறப்பு என்பது வேண்டாம் என்று கூறுகிறார். கூறிவிட்டு கூறுகிறார், யாரெல்லாம், அதாவது எந்த பக்தர்கள் எல்லாம் என்னுடைய இதயத்தில் என்னுடைய எண்ணத்தில் குடிகண்டிருக்கின்றார்களோ அவர்களின் இகக்காலம் பரக்காலம் எல்லாம் நன்மை பெறும் வரை என் மனம் அமைதி அடையாது. நேற்று கேள்வி பதில் கேட்டபோது ஆத்மகரானந்த மகாராஜ் கூறினார்கள், அதாவது இறைவன் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றார், ஆனால் யார் இறைவனுக்குள் இருக்கின்றார்களோ அவர்களே உண்மையான பக்தர்கள். அதை தான் இங்கே அன்னை குறிப்பிடுகின்றார். யாரெல்லாம் என் சிந்தையில் இருக்கின்றார்களோ அவர்களின் இகக்காலம் பரக்காலம் நலம் பெறும் வரை, அமைதி பெறும் வரை நான் அமைதி அடைய மாட்டேன். அப்படி என்றால் நாம் அன்னையின் இல்லத்தில் இடம் பிடிக்க வேண்டும். அதற்கு அன்னையை நாம் அணுதினமும் அனுக்ஷணமும் அன்னையின் நினைவில் ஆழ்ந்து இருக்க வேண்டும். மற்றொரு சம்பவம், பாக்பஜார் பள்ளியில் அன்னையின் வீட்டிற்கு பின்னால் இருக்கும் ஒரு சேரியில் ஒரு பயில்வான் இருக்கின்றார். குஸ்தி மல்யுத்தம் செய்யும் ஒரு பயில்வான். அவன் அன்னையிடம் மந்திர தீட்சையும் பெற்ற ஒரு சீடன், அன்னையிடம் மிகவும் பக்தி கொண்ட ஒருவன். அவன் தினமும் பயிற்சி செய்வதற்காக கங்கை கரையில் அவன் பயிற்சி செய்து கொண்டிருப்பான். ஒரு நாள் அவன் அவ்வாறு செய்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு தந்திர சாதகர் வருகின்றார். அவர் அமர்ந்து யாரோ ஒருவருக்காக அனிஷ்டை செய்த வேண்டும் என்பதற்காக மண்டையோடு எலும்பு எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அவருடைய அந்த கிரியையை, அந்த செய்கையை ஆரம்பிக்கின்றார். அதை பார்க்கவும் இந்த மல்யுத்தக்காரர் வேகமாக சென்று, நீ என்ன செய்ய போகின்றாய்? இங்கு யாருக்கு அநீதி செய்ய போகின்றாய்? இது தவறு, இவ்வாறு நீ செய்யக்கூடாது என்று அவரை தடுக்கப் போகின்றார். அப்போது அவர், நான் அவ்வாறுதான் செய்வேன் என்று வாக்குவாதம் மீண்டு இருவரும் ரொம்பவும் வாக்குவாதம் செய்கிறார்கள். கடைசியாக கோபம் வந்து இந்த தந்திர சாதகன் செல்கின்றான், இன்னும் 3 நாட்களில் நான் உன்னை முடித்து விடுவேன் என்று இந்த மல்யுத்த வீரரிடம் கூறுகிறார். அப்போது இவர் சொல்கிறார், உன்னால் என்னை என்ன செய்துவிட முடியும்? என் அன்னை சாரதாமா இருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். இரவு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். திடீரென்று முழிப்பு தட்டி எந்திரித்து பார்த்தால் தன்னை நோக்கி ஒரு நெருப்பு பிழம்பு வருவதை பார்க்கின்றார். அந்த நெருப்பு பிழம்பை பார்க்கவும் அவருக்கு புரிந்து விடுகிறது, இது இந்த தந்திர சாதகனுடைய செயல் என்பது புரிந்து உடனே எழுந்திர அமர்ந்து அன்னையின் நாமத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார். அப்போது அந்த நெருப்பு அவரை நெருங்க முடியவில்லை. இதை போல 3 நாட்கள் நடக்கின்றது. 3வது நாள் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை இவருக்கு. ஆனால் இவர் விடாமல் அன்னையின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்கின்றார். 4வது நாள் காலை பாக்பஜாரிலிருந்து அன்னை இவரை அழைத்து விடுகின்றார் வர சொல்லி. இவர் போகையும் அன்னை கேட்கிறார், ஏனப்பா இவ்வாறு செய்தாய்? அந்த தந்திர சாதகன் அவனுடைய சுபாவம், அவனுடைய செயல் இதுதான். நீ எதற்காக போய் அவனிடம் வாக்குவாதம் செய்ய போனாய்? எதற்காக இவ்வாறு செய்தாய்? பார், உன்னை காப்பாற்றுவதற்காக 3 நாட்கள் 3 இரவு நான் உறங்கவே இல்லை. ஏனென்றால் அந்த தந்திர சாதனையின் சக்தி அவ்வளவு பெரியது என்பதால் அன்னை இந்த பக்தனை காப்பதற்காக இரவு முழுவதும் அமர்ந்து அவரும் இறைவனை, குருதேவரை வேண்டி அந்த பக்தனை காப்பாற்றுகிறார். நமக்கு நாம் அனைவரும் நினைக்கின்றோம் நாம் துன்பப்படுகின்றோம் என்று. நாம் துன்பப்படவில்லை. நாம் துன்பப்படும் பொழுது அன்னையாரும் நம்முடன் சேர்ந்து நமது துன்பத்தை அனுபவிக்கின்றார். ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள். எந்த ஒரு தாயும் தன் குழந்தைக்கு ஜுரம் என்றால் தூங்க மாட்டார்கள். ஏனென்றால் குழந்தைக்கு கஷ்டம் என்று தானும் முடித்திருப்பார்கள். அதே போல் அன்னையார் நம்முடன் ஒவ்வொரு க்ஷணமும் இருந்து நம் துன்பத்தை நம்முடன் அனுபவிக்கின்றார். அடுத்ததாக மற்றொரு சம்பவம், அன்னையார் ஒரு முறை கல்கட்டா செல்கின்றார். அப்போது ஜெயராம்பாடியிலிருந்து செல்லும் வழியில் விஷ்ணுபூரில் ஒரு பக்தரின் வீட்டில் தங்குகின்றார். அந்த பக்தருக்கு 5 சகோதரர்கள். அவர்கள் சுரேஸ்வர், குணேஸ்வர், சுதீஸ்வர், மதீஸ்வர், வாணீஸ்வர் என்று. இந்த 5 சகோதரர்களும் அன்னையின் பக்தர்கள். அனைவரும் மிகவும் பக்தியோடு அன்னையை வரவேற்று அவர்கள் வீட்டில் வைத்து உபசரிப்பார்கள். அந்த முறையும் அன்னை வந்திருக்கின்றார்.
எல்லோரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அன்னை அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது இரண்டாவது மகன், அதாவது குணேஸ்வரன் மகன் அபீஸ்வர் என்பவன், அவன் 8 வயது மாணவன், சிறுவன். அந்த 8 வயது சிறுவன் திடீரென்று வந்து அழ ஆரம்பிக்கின்றான். நானும் சாரதாமா கூட போவேன். எங்கே போவ? கல்கட்டா. ஏன்? அங்கே போய் துர்காமாவை பார்க்கணும். கல்கட்டாவில் துர்கா பூஜையின் போது பெரிய பெரிய துர்கை பிரதிமைகள் பூஜை செய்யப்படும் என்று அவன் கேள்விப்பட்டிருக்கின்றான். அதனால் கூறுகின்றான், நான் போய் துர்கா டாக்கூர் பார்க்கணும், துர்காமாவை பார்க்கணும். அவங்க பெரிய சிங்கத்துக்கு மேலே நிற்பாங்க, பெரிய மயில் இருக்கும், அதுக்கு மேலே முருகன் இருப்பார், மூஷகம் இருக்கும், அது மேலே பிள்ளையார் இருப்பார், அன்னம் இருக்கும், அது மேலே சரஸ்வதி அம்மா இருப்பாங்க, ஆந்தை கிட்டக்க லக்ஷ்மி அம்மா இருப்பாங்க, பெருசு பெருசாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும், வான வேடிக்கை பார்க்கணும். அம்மா என்னை கூட்டிகிட்டு போ, அம்மா என்னை கூட்டிகிட்டு போ, நான் துர்காமா பார்க்கணும், துர்காமா பார்க்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கு அந்த குழந்தை. அப்போ அவங்க அப்பா எந்திரிச்சு போய், ஏன்னா அவங்க வந்து அம்மா கூட சத்சங்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தொந்தரவாக இருக்குன்னு அவர் போய் ஸ்வீட் எடுத்து கொடுத்து, இதை சாப்பிடுக்கன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. அவன் வாங்கிட்டு சாப்பிடவே மாட்டான், அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா போய் ஏமாத்துறாரு, விளையாட்டு பொருள் கொடுத்து பார்க்குறாரு, மாட்டேன்றான். அதுக்கடுத்து கூட வந்த ஒரு பிரம்மச்சாரி அவனை அரட்டி பார்க்குறாரு, அவன் அழுக நிப்பாட்டவே இல்லை. யார் என்ன பண்ணாலும், அதாவது ஸ்வீட் கொடுத்தாலும் சரி, விளையாட்டு பொருட்டு கொடுத்தாலும் சரி, மிரட்டி பார்த்தாலும் அவன் அழுக நிப்பாட்டவே மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். ஒரே வார்த்தை, நான் துர்காமா பார்க்கணும், துர்காமா பார்க்கணும். அப்போ கடைசியாக சாரதாம்மா சொல்கிறாங்க, இருங்கப்பா நான் வரேன். அந்த குழந்தைய கூட்டிகிட்டு, அம்மா வெளியே போய் உனக்கு என்னப்பா வேணும்? நான் துர்காமா பார்க்கணும். அவ்வளோதானே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அம்மா கூட. இது முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மா மகா சமாதியெல்லாம் அடைஞ்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை திரும்பவும் இந்த விஷ்ணுபூரில் இந்த பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து துர்கா பூஜை பார்க்குறதுக்குன்னு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது ஒரு பக்தர் சொல்கிறார், இந்த அபீஸ்வர் நீயும் ஏன் போகக்கூடாது, துர்கை பிரதிமை பார்க்க போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இனிமேல் எந்த பிரதிமையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கே அம்மா வந்து எனக்கு துர்கையாக காட்சி கொடுத்துட்டாங்க. அவங்க காட்சி கொடுத்த அந்த துர்கை பிரதிமை வந்து என்னோட உள்ளத்தில் வந்து ஆழ்ந்து பதிஞ்சிருச்சு. இனிமேல் வேற எந்த துர்கை சிலையும் பார்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, ஆசையும் எனக்கு இல்லை. அது வந்து என்னோட மனசில் ஆழ பதிஞ்சிருச்சு. எனக்கு வேற எதுவுமே இனிமேல் தேவையே கிடையாது அப்படின்னு அந்த அபீஸ்வர் சொல்கிறார். அப்போ இந்த குழந்தையோட ஏக்கம், அதாவது எனக்கு ஸ்வீட் கொடுத்தாலும் வேண்டாம், விளையாட்டு பொருள் கொடுத்தாலும் வேண்டாம், அதே நேரத்தில் என்னை மிரட்டினாலும் வேண்டாம். அதே மாதிரி தான் நாம் எல்லாரும் பக்தர்கள். நமக்கு அம்மா ஏதாவது ஆசையாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏமாந்துடுறோம். ஏதாவது ஒரு உயர்ந்த ஒரு வஸ்துவை கொடுத்தா அதில் ஏமாந்துடுறோம். அப்படி இல்லை, ஒரு துன்பத்தை கொடுத்தா நம்ம பயந்துடுறோம். அப்போ எதை கொடுத்தாலும் நான் பயப்படவும் மாட்டேன், எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு துர்காமா மட்டும்தான் வேணும்னு அந்த குழந்தை எப்படி அழுததோ அது மாதிரி நம்ம அழுதோம் அப்படின்னா அம்மா வந்து கண்டிப்பாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாராலையும் ஏன் வந்து அம்மா சொல்கிற அந்த உயர்ந்த நிலைமைக்கு நம்மளால் போக முடியலை அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்மளோட கர்மங்களுடைய பலம். நம்ம கர்மங்கள், நம்ம சம்ஸ்காரங்கள் நம்மளை இழுக்குது. அப்போ இந்த கர்மங்களோட பிடியிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னா, கர்மங்களை கழித்து நம்மளால் விடுபட முடியும்னா முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, அது வந்து அதாவது 3 விதமான கர்மங்கள் சொல்லுவாங்க. சஞ்சித்தம், பிராரப்தம், ஆகாமி கர்மம். சஞ்சித்த கர்மம்ன்றது பேங்க் பேலன்ஸ் மாதிரி. பிராரப்த கர்மன்றது நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு நம்ம விட்ரா பண்ணி எடுத்த பணம் மாதிரி. அடுத்து ஆகாமி கர்மம்ன்றது நம்ம இந்த ஜென்மத்தில் பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னும் சில கர்மங்கள் பண்ணுறோம், அது வந்து அதோட பேலன்ஸ் சேருது. ஸோ அது வந்து டெபாசிட் மாதிரி. ஸோ அப்போ பேங்க் பேலன்ஸ் என்னைக்கு நில் ஆகிறது? ஆகவே முடியாது. அப்போ அதை நில் ஆக்கணும் அப்படின்னா என்னென்னா, எல்லா கர்மங்கள், அதாவது தர்மம் அதர்மம் எல்லாத்தையும் அம்மாவுடைய சரணங்களில் நம்ம சமர்ப்பிக்கணும். அம்மா வந்து என்றைக்குமே சொன்னது கிடையாது, நீ பூரணமாக தூய்மையாகி என்கிட்ட வா அப்போ தான் நான் உன்னை ஏற்றுக்குவேன். அம்மா சொன்னதே கிடையாது. அம்மாவே சொல்லியிருக்காங்க, என் குழந்தை சேற்றையும் சகதியும் பூசிட்டு வந்தாலும் நான் அதை தூக்கி மடியில் வச்சுக்குவேன். ஆனால் நம்ம போய் அம்மா கிட்டக்க போகணும், அதுதான் முக்கியம்.
ஸோ அப்போ நம்மக்கிட்ட இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குதுன்னு நினைக்காம எல்லாத்தையும் அம்மாவுடைய சரணங்களில் சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம அடைக்கலம் அடைகிறது தான் நம்மளுடைய முதல் பணி. ஒரு முறை ஒரு பிரம்மச்சாரி இருக்கார், அம்மாவுக்கு வர்ற கடிதங்கள் எல்லாத்தையும் வாசிப்பார் அவர். அப்போ ஒரு கடிதம் படிக்கிறாரு, ஆரம்பிக்கும் போதே அவருக்கு புரிஞ்சிருது அந்த கடிதத்தில் அவர் யாரோ ஒருத்தங்க தான் செய்த அனைத்து பாவ கர்மங்களையும் பற்றி எழுதியிருக்காங்க. அப்போ அந்த கடிதத்தை அவரால் படிக்க முடியலை. அப்போ அவர் அந்த கடிதத்தை மட்டும் மறைச்சி வச்சிடுறாரு அம்மா வர்றதுக்கு முன்னாடி. மற்ற கடிதங்கள்லாம் படித்து முடித்தோடனே அம்மா கேட்குறாங்க, ஏன்பா அந்த கடிதத்தை நீ ஏன்பா படிக்கலை அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், அம்மா அந்த கடிதத்தை என்னால் படிக்க முடியலம்மா, கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு. சரிப்பா, அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியும், நீ படிக்க வேண்டாம், அவருக்கு நீ இந்த பதில் எழுது. அதாவது என் பாதத்தில் நீ செஞ்ச எல்லா கர்மங்களையும் எழுதி ஒப்படைச்சிட்ட, இனிமேல் பயப்படாத, இனிமேல் இது மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோ. அதே மாதிரி இந்த கடிதம் எழுதும்போது ஜாக்கிரதையாக எழுது. ஏன்னா இங்கே எனக்கு என் குழந்தைங்க பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் தான் என் கடிதம் வாசித்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இனிமேல் இந்த மாதிரி கடிதம் எழுதாதன்னு சொல்லி அனுப்பு. அவனுக்கு இது சொல்லி இனிமேல் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், நீ என்னோட சரணங்களில் சமர்ப்பணம் பண்ணு, அவ்வளோதான், நீ எல்லாத்தையும் பொறுப்பு, அதுதான் சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லாத்தையும் நீ என்னுடைய சரணங்களில் சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அம்மா நம்ம பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முழுமையாக காத்துட்டு இருக்காங்க. நாம் அவங்களுடைய பாதங்களில் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும், பொறுப்பை ஒப்படைக்கணும். நாம் பொறுப்பை நாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டுருக்கோம். இப்போ அடுத்து பார்ப்போம், சசி மகராஜ் இந்த பாடலை பாடினார். அவருடைய கடைசி நாள் எப்படி இருந்தது, இந்த சர்வமங்கள மாங்கல்யை பாடினார்னா அது அவர் கடைசியில் அதை அனுபூதியில் உணர்ந்தாருன்றது அவருடைய கடைசி நிமிடங்கள் காட்டுகிறது. அவர் வாழ்க்கையோட இறுதி நெருங்குதுன்னு சொல்லும்போது அவர் அம்மாவுக்கு சொல்லி விடுவார், அம்மா நீங்கள் என்னை பார்க்கணும் போல் இருக்கு எனக்கு, உங்களை நீங்கள் வாங்கன்னு. அப்போ அம்மா வரமாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு சசி மகராஜ் அவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மனசில் தாய் உள்ளம் துடிக்கும்ன்றனால வரமாட்டாங்க. ஆனால் என்னென்னா அவருக்கு காட்சி கிடைக்கும். அப்போ காட்சி கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் அவர் சசி மகராஜ் புலின் விஹாரி மித்திரர்ன்ற ஒரு அன்பர்கிட்டக்க தன்னோட காட்சியை சொல்லி தன்னோட மனசோட பாவனையை சொல்லி இதை ஒரு பாட்டாக எழுத சொல்கிறாரு. அவரோட அனுபவம் மிகவும் உயர்ந்ததுன்றனால அவரால் எழுத முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கிரீஷ் கோஷை கூப்பிட்டு எழுத சொல்வார். அப்போ கிரீஷ் கோஷ் பெங்காலியில் போகாலோ துக்க ரஜனின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதுவார். அந்த பாட்டை புலின் விஹாரி இசையமைச்சு அதை ராத்திரி முழுசும் பாடுவார். அந்த பாடலை பார்க்கலாம், பார்த்தாலே நமக்கு புரியும். அதாவது துக்க இரவு கழிந்து விட்டது, நான் எனது என்ற கோரமான கனவு கலைந்து விட்டது, வாழ்வு சாவு என்ற பிரமை இனி இல்லை, ஞான சூரியன் உதிக்கின்றான், அன்னை புன்முறுவல் புரிகின்றாள், வரம் அபயம் இரண்டையும் ஏந்திய அவள் காட்சி தருகின்றாள், சுரங்களுடன் உரத்த குரல் எழுப்பி துந்துபி முழங்க ஜெயகோஷம் செய்யுங்கள், மரணத்தை வெல்வதான அவளது திருநாமம் புவி முழுவதும் நிறைந்துள்ளது, கலங்காதே மகனே, குருதேவரின் திருப்பாதங்களை இதோ பார், தொல்லைகள் யாவும் போய்விடும், வேதனைகள் தீர்ந்துவிடும் என்று அன்பு மொழி கூறுகிறாள் அவள். இரு கண்களிலும் கருணை பிரகாசிக்க என் அருகில் நிற்கின்றாள், மங்களமயமான அவள் மக்களை காக்கும் தேவி அல்லவா. இந்த பாட்டை சசி மகராஜ் பாடுறாங்க. அன்னைக்கு சர்வமங்கள மாங்கல்யன்னு சொல்லி பாதங்களில் அன்னைக்கு சரணம் அடைஞ்சார். அதே இதை கடைசியில் அவர் அனுபவமாக அனுபவித்து அம்மாவுடைய சரணங்களில் தன்னுடைய இதை அப்படியே அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் அதை கேட்டுட்டே தான் அவர் பிராணன் பிரியும். அப்போ அம்மா ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு கூட இருக்கிறதுக்கு அம்மா தயாராக இருக்காங்க. இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே பொருத்தமாக அமைஞ்சிருக்கு, எழுமலை. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, எழுந்து குறைந்த நான் உன்னை மலைக்கு மேலே இருக்கிற ஆனந்தத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் வா, மோட்சம்ன்ற ஆனந்தத்தை தரேன் வாங்க அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம எல்லாருமே மோட்சத்தின் அதிகாரிகள். ஏன்னா குரு மகராஜ் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க.
ஸோ அன்னையோட சரணங்களை பணிவோம். அவங்களுடைய பாதங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அம்மா நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அனைவரும் ஆன்மீக அதாவது மோட்சத்தின் எல்லை, ஆனந்தத்தின் எல்லையை அடைவோம். அதற்காக அன்னையிடம் நான் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி. இதுவரை அன்னையினுடைய சந்நிதியில் நம்மை அழைத்து சென்று அன்னையின் வாழ்க்கையிலிருந்து பல